வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சர்வடிவ்ஸ் தமிழ் சேனல். நான் சர்வடிவ்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து விண்டோஸ் பற்றி. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்கலன்னா இங்கே ஐ கார்டு கொடுக்குறேன், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டெஃபினட்டாக பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் பிசி பில்ட் 70,000 ரூபாய்க்கானது. ஸோ அந்த பிசி பில்ட் பண்ணிவிட்டு அதில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறோம். ஸோ விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக தெரியும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா A to Z எல்லா ப்ராசஸையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்டியிருப்போம். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக. நீங்கள் என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய டெக் அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை உங்கள் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், பிசி பில்டும் உங்களுக்கு பண்ணி தருவேன். அதே மாதிரி ஜிமெயிலையும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஜிமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து பேசுவோம். நம்ம வந்து இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிசி பில்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஐ கார்டு கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பென்ட்ரைவில் தான் நம்ம வந்து பூட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது விண்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பென்ட்ரைவ் டவுன்லோட் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் ஒரு 8 GB பென்ட்ரைவ் வந்து எடுத்துக்கோங்க. இது எம்டியாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள ஃபைல்ஸ் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஃபார்மேட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து டெலிட் ஆகிடும். ஸோ எம்டி பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டைம் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க, இதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக. ஸோ இதை ஃபார்மேட் பண்ணி முடித்த உடனே இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம க்ரோமுக்கு போயிட்டு விண்டோஸ் 10 டவுன்லோட் அப்படின்னு டைப் அடிப்போம். ஸோ டைப் அடித்தோடனே நம்மளுக்கு டேரெக்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டுக்கு தான் போகும். ஸோ விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட் டூல் நவுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்டேட் நவுவில் டவுன்லோட் டூல் நவ். ஸோ இந்த டூலை வந்து டவுன்லோட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டூலை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அந்த பட்டன் அதை வந்து ரன் பண்ண அப்படின்னா வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ஆகும். ஸோ அதில் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கெட்டிங் ஃபியூ திங்ஸ் ரெடி அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு விண்டோஸ் வந்து அந்த இன்ஸ்டால் ஆகிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ பென்ட்ரைவோட ஃபாஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டஸ்ட்டான பென்ட்ரைவாக இருக்கோ, எஸ்எஸ்டியாக இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 3.0 கனெக்ட் பண்ணிக்கோங்க, 2.0 இல்லை. ஸோ ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் நம்ம வந்து கொடுத்துட்டோம். எதுவும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை. நமக்கு அக்செப்ட் கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் அது வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு பாப்பப் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்கிரேட் திஸ் பிசி இல்லாட்டி வந்து கிரியேட் தனி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கணும். ஒரு தனி மீடியாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் அது. ஸோ நம்ம வந்து கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு கிளிக் பண்ணிடணும். ஸோ இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு கிளிக் பண்ணுற பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி அது மாதிரி அதில் தான் பூட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல, நம்மளுக்கு அப்படியே விட்டுருவோம். ஸோ நம்ம அப்படியே விட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எதில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஒரு சிடிலையா இல்லை வந்து நீங்கள் போட்டிருக்க பென்ட்ரைவ்லையான்ட்டு. ஸோ அது பென்ட்ரைவ் யூஎஸ்பின்னு கொடுத்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க பென்ட்ரைவ் சூஸ் பண்ணோம்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 நிமிஷத்துக்கு மேலேயே எடுக்கும் நம்மளுக்கு டைம். ஸோ டிபெண்டிங் ஆன் ஒரு ஸ்பீட் ஆஃப் த பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற ப்ராசஸ் ஏதாவது சிஸ்டமில் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். அது எதுவும் இந்த ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும், ரொம்பவே பொறுமையாக தான் ஏறும் இது. நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10% தான் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆஃப் 8 GB நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பென்ட்ரைவ். பிகாஸ் பார்த்திங்கன்னா 4 GB எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பத்தாமல் போயிடும். அதே மாதிரி 32 GB அப்படிங்கிறது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ எடுத்துக்கலாம் தாராளமாக 1632. பட் நம்மளுக்கு மினிமமாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 GB. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடான ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆகிறதும் சரி, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஆகிறதும் சரி, நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதும் எதில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அதாவது 3.0 போர்ட்டில் இருக்கும். ஸோ அதில் சொருவி தான் இன்ஸ்டால் பண்ணணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா 3.0 போர்ட்டில் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் சொருவும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து முடிய போகுது. ஸோ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. முடிஞ்சோடனே ஒரு எதுவும் பெருசாகவே நம்மளுக்கு இருக்காது. ஸோ இது டேரெக்டாக அது வந்து ஃபினிஷ் அந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ பார்ப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ப்ராசஸ். யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் இஸ் ரெடி அப்படின்னு அவங்களே காட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷ் நம்ம கொடுத்தோன்னே ஒரு டைம் லோட் ஆகிட்டு அது பாட்டுக்கு அந்த செட்டிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து போய் பென்ட்ரைவ் பார்ப்போம். இப்போ ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ரீ ஜிபி இருக்குன்ட்டு. ஸோ 4GB பென்ட்ரைவ் கண்டிப்பாக பத்தாது. ஸோ 8GB பென்ட்ரைவாக யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இதை எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே அந்த பென்ட்ரைவை கழட்டி எஜெக்ட் கொடுத்து நீங்கள் வந்து கழட்டி வச்சுக்கோங்க. நம்மளோட விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பாட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த பென்ட்ரைவில் நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, அதாவது விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இதை வந்து நம்ம வந்து சிஸ்டம்குள்ளே போட்டுடலாம் இந்த பென்ட்ரைவை. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் போர்ட்டில் தான் போடுறேன், பிகாஸ் ஃப்ரண்ட் போர்ட்டும் 3.0 தான் இந்த இதில். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் போர்ட்டில் போடுறேன். இப்போ வந்து சிஸ்டம் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே வந்து ஃபஸ்ட் டைம் பூட்னால டேரெக்டாகவே வந்து நமக்கு பயாஸ் போகாமல் விண்டோஸ்குள்ளே போயிடுச்சு. பிகாஸ் பென்ட்ரைவில் வந்து ஏன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது, அதனால் டேரெக்டாகவே நம்மளுக்கு இது போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் அப்படின்லாம் கேட்கும். ஸோ தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் அதெல்லாம் கேட்குது, அதெல்லாம் அப்படியே விட்ருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க, நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இன்ஸ்டால் நவுன்னு கேட்குது. உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கீ இருந்தால் நீங்கள் ப்ராடக்ட் கீ போட்டுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கீ இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்படியே ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீ அப்படின்னு கொடுத்து நார்மலாக ட்ரையல் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். நம்ம வந்து ப்ராடக்ட் கீ யூஸ் பண்ண போகிறோம், பட் வந்து வீடியோவில் ஆப்வியஸாக காட்ட முடியாது. ஸோ நம்ம வந்து அப்புறமா தான் ப்ராடக்ட் கீ போட போகிறோம், இப்பயே கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன விண்டோஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து விண்டோஸ் 10 Pro தான் வேணும். ஸோ அதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அப்புறம் அக்ரி லைசன்ஸ் அது இதுன்னு கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஆப்வியஸான ப்ராசஸ் தான். கஸ்டம் இன்ஸ்டால் இல்லை அப்கிரேட்னு காட்டும். நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் இன்ஸ்டால் கொடுக்கணும். பிகாஸ் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து விண்டோஸ் இந்த உங்கள் சிஸ்டமில் வச்சுருந்து அதை வந்து நீங்கள் புது வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணணும், அது ஃபைல்ஸ்லாம் எதுவுமே போகாமல் இருக்கணுமா அப்படின்னா வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து இது கஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு SSD இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அன்அலாக்கேட்டட் தான் ஃபஸ்ட்டு காட்டும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். அதை வந்து எந்த ஒரு நேமும் கொடுத்து அதை நம்ம அலோகேட்டே பண்ணல. ஸோ வந்து இதை கொடுத்து நம்ம வந்து நியூ கிளிக் பண்ணணும். ஸோ நியூ கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ சைஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஃபுல் சைஸும் கொடுத்து அப்ளை கொடுத்துடணும். ஸோ ஃபுல் சைஸும் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுவே தானாக என்னென்ன இது ப்ரைமரி அப்புறம் வந்து சிஸ்டமுக்கு ரிசர்வ்டு மெமரி அதெல்லாம் வந்து தனித்தனியாக அதுவே க்ரியேட் பண்ணிக்கும் SSDலேருந்து. செகண்டரியும் நம்ம வந்து சும்மா அலோகேட் பண்ணிப்போம். பிகாஸ் உள்ளே போய் அலோகேட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம அலோகேட் பண்ணிப்போம். இப்போயே நம்ம வந்து அலோகேட் பண்ணுறது மூலமாக ஒரே ஒரு ஒன்றாவும் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டாவும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் இங்கே ஒன்றா தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரே இதாக அலோகேட் பண்ணிக்கிட்டேன் நான் ரெண்டுத்தையும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைமரி இதில் வந்து நம்ம அதாவது SSDயில் ஸோ கம்மி ஸ்பேஸ் இருக்குது, 250GB SSD. ஸோ இந்த SSDயில் நம்ம வந்து இது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிகாஸ் அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நம்ம வந்து SSDயில் இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த SSD கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தானாகவே நம்மளுக்கு வந்து ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். காப்பிங் விண்டோஸ் ஃபைல் அந்த மாதிரி வந்துட்டு அப்புறமா கெட்டிங் ஃபைல்ஸ் அதெல்லாம் வரும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். உங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிஸ்டம் மெமரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் SSD யூஸ் பண்ணால் ஸ்பீடாக ஆகும். நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஸ்பீடில் ஆகுதுன்ட்டு. நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்நேரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% தான் முடிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து 10% நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முடிய போகுது நம்மளுக்கு. இந்த ப்ராசஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகும். அதாவது SSDனாலே நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் கூட ஆயிருக்காது, ஒரு நிமிஷம்குள்ளேயே ஆயிடுச்சு. பட் வந்து மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கூட ஆகலாம் வெறும் HDD வச்சுருந்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரைவ். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே SSDக்கு போகிறது. மற்ற 3 ப்ராசஸுமே வந்து சருன்னு ஆகிடும். பிகாஸ் அவ்வளோ ஸ்பீடாக அதில் எதுவுமே இல்லை பெருசாக. இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பெருசு கெட்டிங் ஃபைல் ரெடி. பார்த்தீங்கன்னாவே தெரியும் டக்குன்னு நம்மளுக்கு வந்து டிக் மார்க் வந்து வந்துருச்சு. ஸோ அதுவே வந்து ரீஸ்டார்ட் நவுன்னு தான் கேட்கும். பிகாஸ் வந்து ஆப்வியஸாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ரீஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் எடுத்துடணும். ஸோ பென்ட்ரைவ் நம்ம வந்து எடுத்துட்டோம். பென்ட்ரைவ் எடுத்துறது மூலமாக நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு பூட் ஆகும். நமக்கு வந்து பூட் ஆயிடுச்சு. திருப்பி அது வந்து தானாக ரீஸ்டார்ட் ஆகும். ஒரு டைம் நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்த பிறகு உள்ளே வந்துட்டு திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் வந்து அது சம் ப்ராசஸ் போகும். அப்புறம் வந்து ஜஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பெருசாக மாற்ற வேணாம், எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டே வந்தால் போதும். ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. இதெல்லாம் வந்து இந்தியான்னு மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஸ்கிப் கொடுத்துருங்க. செகண்ட் கீபோர்ட் லேஅவுட் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். ஆப்வியஸாக அவங்க சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் எந்த இது அதாவது ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட பர்சனல் யூஸான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆப்வியஸாக பர்சனல் யூஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஆஃப்லைன் அக்கௌண்ட் நம்ம வந்து போகிறோம். பிகாஸ் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபருக்காக பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து அப்புறமா போட்டுப்பார். ஸோ நேமும் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து போட்டுப்பார்.
பட் நம்ம இப்போதைக்கு ஒன்று போட்டு விடுவோம், லோகேஷ் அப்படின்னு போட்டு விடுவோம். அவர் பேர் அதுதான். ஸோ லோகேஷ். ஸோ பாஸ்வேர்டு நம்ம வந்து போட தேவையில்லை, பிகாஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்தாவே அதுவே போயிடும். நம்ம இப்போ பாஸ்வேர்டு எதுவும் வைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் மாற்ற வேணாம், நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். அக்செப்ட் கொடுத்துருங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ், அது எல்லாமே அப்படியே விட்டுருங்க. இந்த கொர்டோனான்னு ஒன்று வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. பிகாஸ் அது வந்து ஒரு லைக் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி, சிரி அதெல்லாம் இருக்கு இல்லையா ஆப்பிளில். ஸோ அந்த மாதிரி பிசிக்காக அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் மூலமாக சொன்ன ஒர்க் ஆகுது. பட் அதை என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம், நம்ம யூஸும் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து அதை வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் மைட் டேக் செவரல் மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அதுவே தானாக உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிடியில் பண்ணுறீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ½ hour மேலே கூட ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும், நமக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ இதுவும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, நான் எப்படி ப்ரோ வந்து அதில் வந்து ப்ராடக்ட் கீ வாங்கியிருக்கேன், நான் டூப்ளிகேட் யூஸ் பண்ணியிருந்தேன் இதனால், இப்போ நான் ப்ராடக்ட் கீ வாங்கியிருக்கேன், எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே கீழே போனீங்கன்னா விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட் நவ் அப்படின்னு காட்டும் உங்களுக்கு. ஸோ ஒரு சிம்பிள் ப்ராசஸ். மெயின் மெனுவில் இருக்கீங்க, விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்தோடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து தானாகவே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்டும். அப்புறம் வந்து சேஞ்ச் ப்ராடக்ட் கீ அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து தாராளமாக ப்ராடக்ட் கீ அதில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்னு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ இங்கே கேட்கும். ஸோ ப்ராடக்ட் கீ போட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து நம்ம வந்து இது ஆக்டிவேட் பண்ணுறதெல்லாம் கேமராவில் காட்ட போகிறதில்ல. பிகாஸ் ஆப்வியஸாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க அந்த ப்ராடக்ட் கீயை. வேறு யாராவது அதை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க சிஸ்டமில். உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது இந்த விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது என்னன்னு தெரில, எது வாங்கணும்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தவங்களுக்கும். ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, அதனால தான் சொல்கிறேன். மேலும் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசி பில்ஸ் ஏதாவது வேணும்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பிசி பில் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.